தொழில் கதையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு தொழில் கதை சொல்லலாம். ஏற்றுமதி சம்மந்தமான தொழில் கதை தான் இது. ஒரு கம்பெனிக்கு, மிகப்பெரிய கம்பெனி, அவங்க ஒரு இடத்துல ஜாப் ஒர்க் கொடுத்துருக்காங்க. திருப்பூரில் எப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு திடீர்னு நிறைய ஆர்டர் வரும், திடீர்னு ஆர்டர் கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ மாதம் ஒரு 50,000 டிஷர்ட் தயார் பண்ணுற அளவுக்கு ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கான மிஷினரிஸ், அதுக்கான ஒர்க்கர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. சில நேரங்களில் மாதம் 20,000 பீஸ், 30,000 பீஸ்லாம் ஆர்டர் வரும். அது பிரச்சனை இல்லை, இவங்களே பண்ணிப்பாங்க. சில நேரங்களில் 1,50,000 டிஷர்ட், 2,00,000 டிஷர்ட்னு ஆர்டர் வரும். இந்த மாதிரி தன்னோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு அதிகமாக ஆர்டர் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே உள்ள திருப்பூர்லேயே உள்ள கம்பெனிஸ் அவங்க இதே மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பெரிய கம்பெனிலேருந்து எக்ஸஸாக உள்ள ஆர்டர் குவான்டிட்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்து இவங்க தச்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு இவங்க ஒரு டிஷர்ட்டுக்கு, அதாவது ஒரு பீஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு பீஸுக்கு எவ்வளவுன்னு சொல்லி பேசிடுவாங்க. இவங்க துணி மட்டும்தான் கொடுப்பாங்க, டிசைன் கொடுத்துருவாங்க. அவங்க அந்த எக்ஸ்போர்ட்ரு, அதாவது ஒரு பையர் என்ன மாதிரியான ஸ்டைலில் கேட்டிருக்காரோ அதே மாதிரி தச்சு பேக் பண்ணி கொடுத்துடணும். எல்லா பொறுப்பும் இவங்களோடது. சில நேரங்களில் நூல் முதற்கொண்டு இவங்களே எடுத்து இவங்களே ஓட்டி எல்லாமே பண்ணணும். சில நேரங்களில் ஃபேப்ரிக் மட்டும் வரும். அதுக்கு இவ்வளவுன்னு சொல்லி பேசி வாங்கிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுற கம்பெனி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. அது மிகப்பெரிய அளவில் அந்த பெரிய கம்பெனியை பாதிச்சது. என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஜாப் ஒர்க் பண்ணுற கம்பெனி எப்படிலாம் ரேட் கட் பண்ணலாம், எந்தெந்த வழியிலலாம் நம்ம செலவை குறைச்சிக்கலாம் அப்படின்னு தான் மெயினாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களே இன்னொருத்திட்ட ஜாப் ஆர்டர் எடுத்து பண்ணுறாங்க. இவங்களுக்கு எப்போ பேமெண்ட் வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரிஜினல் எக்ஸ்போர்ட்டர் இருக்காருங்களா, அவர் குட்ஸ் அனுப்பிச்சு பையர் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். இப்படி தான் ப்ரொசீஜர். ஸோ பேமெண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எப்படிலாம் காஸ்ட் கட்டிங் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு தடவை இவங்க தைக்கிற ஊசியை மாற்றாமல் விட்டாங்க. அதாவது தைக்கக்கூடிய ஊசியை பீரியாடிக்காக அப்பப்போ மாற்றணும். அந்த ஊசியோட விலை பார்த்தீங்கன்னா ரூபா கூட கிடையாது, பைசா தான். 80 பைசா, 70 பைசா, இந்த மாதிரியான ஊசி. அதுதான் அந்த ஊசியோட விலை. இதை மாற்றுறதுக்கு அவர் அந்த ஜாப் ஒர்க் எடுத்தவர் சோம்பேறித்தனப்பட்டுட்டு, அப்படியே அடிங்கப்பா, ஊசி உடஞ்சா மட்டும் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஊசி உடஞ்ச உடனே புது ஊசி எடுத்து போட்டுக்கிட்டாங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு தடவை உடஞ்ச ஊசி ஒன்று அப்படியே அந்த டிஷர்ட்டுக்கு உள்ள ஒரு சின்ன பீஸ் உள்ளுக்குள்ளே சொருகிடுச்சு. இது அதுக்கடுத்து அவங்க செக் பண்ணுவாங்க, அயன் பண்ணுவாங்க, பேக் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் தப்பிச்சிருச்சு. தப்பிச்சு எங்கே போயிடுச்சு, கம்பெனிக்கு போயிடுச்சு பேக் ஆகி. அதே மாதிரி ஒரு 5 டிஷர்ட்டில் உடஞ்ச ஊசி இருந்திருக்கு. எல்லாமே ரொம்ப சின்னது. உடஞ்சதுன்னா ஒரு முழு ஊசியே கிடையாது. ஒரு அந்த டிப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மில்லிமீட்டர், 1.5 மில்லிமீட்டரு அந்த அளவுக்குள்ள அந்த டிப்பு உடஞ்சி அப்படியே உள்ளுக்குள்ளே டிஷர்ட்டுக்குள்ளே அப்படியே குத்தி நிற்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்ஜிஎஸ் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். எஸ்ஜிஎஸ் இல்லாமல் பல இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சிக்கு நடக்கும். குட்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. 1,00,000 டிஷர்ட்டு ரெடியாக இருக்குது, பேக் பண்ணி பாக்ஸில் இருக்குது. இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சிலேருந்து வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. 100 டிஷர்ட் அப்படின்னா இத்தனை டிஷர்ட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. 1,00,000 டிஷர்ட் அப்படிங்கும்போது இத்தனை டிஷர்ட் செக் பண்ணணும்ட்டு ஒரு பாக்ஸில் எத்தனை டிஷர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரேண்டமாக அத்தனை பாக்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் இந்த ஆணி உள்ள டிஷர்ட்டு 3 டிஷர்ட் வந்துடுச்சு. மிகப்பெரிய மேஜர் மிஸ்டேக் இது. மேஜருக்கும் அதிகமான மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கஸ்டமரு இந்த மாதிரி ஊசி இருக்கிறது தெரியாமல் வாங்கி டிஷர்ட்டை போடும்போது அந்த ஊசி அப்படியே அவரோட உடம்பை கிழிச்சிருச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ரிஸ்க்கு. அந்த கம்பெனியோட பேர் கெட்டு போகுமா இல்லையா? அப்படியே எடுத்து போட்டுட்டு 1,00,000 பீஸையும் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது எங்கேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல இவங்களால். ஏன்னா இவங்களோட கெப்பாசிட்டி கம்மி. இவங்க 3-4 இடத்துல ஜாப் ஒர்க் கொடுத்துருக்காங்க.
இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணதுலே வந்ததா இல்லை வெளியிலிருந்து வந்ததில் வந்தானே இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் 2-3 இதே மாதிரி ஊசி வந்த டிஷர்ட்டை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் யார் பண்ணுனா, எங்கே இந்த தப்பு நடந்ததுன்னே அந்த கம்பெனியால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஒரு ரூபாய்க்கு விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஊசியை மாற்றதுனால ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு ஒரு 1,00,000 டிஷர்ட்டோட ஆர்டர் கேன்சல் ஆச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்போர்ட்டில் குவாலிட்டி முக்கியம், குவாலிட்டி முக்கியம், குவாலிட்டி முக்கியம்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவோம். இந்த மாதிரி கேர்லெஸ் ஆச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு விடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் யார் மேலே தப்பு? கண்டிப்பாக அந்த ஜாப் ஒர்க் பண்ணவர் மேலே தப்பு. செக்கிங் போகும். செக்கிங்கில் ஒவ்வொரு டிஷர்ட்டையும் வெளியில் செக் பண்ணுவாங்க, டிஷர்ட்டை திருப்பி போட்டு உள்ளுக்குள்ளேயும் செக் பண்ணுவாங்க, சைடில் செக் பண்ணுவாங்க, நூல் ஏதாவது நீட்டிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அவங்களும் சரியாக செக் பண்ணல. ரைட், அயன் பண்ணுறவர் ஒருத்தர் இருப்பார். அவர் அயன் பண்ணும்போது ஒரு சின்ன அயன் பீஸ் இருக்குது அப்படிங்கிறத அயன் பாக்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அவருக்கு தெரியாமல போச்சு. இது ஒரு சந்தேகம். இவ்வளவும் மீறி அங்கே போய் அந்த 1,00,000 டிஷர்ட்டில் அந்த கரெக்டாக அந்த ஊசி உள்ள 3 டிஷர்ட் அவர் கையில் மாட்டிருக்கு பாருங்க, நேரத்தை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது எல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த கம்பெனி 1,00,000 டிஷர்ட் ஆர்டரை கேன்சல் ஆகி அதை என்ன பண்ணாங்க, லோக்கலில் விற்றாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு டிஷர்ட்டுக்கு 60 to 70 ரூபா நஷ்டம். ஒரு டிஷர்ட்டுக்கு நஷ்டத்துக்கு விற்றாங்க. இதுதான் நடந்த விஷயம். ஸோ குவாலிட்டி, எக்ஸ்போர்ட்டில் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது எல்லா வகையிலையும் நமக்கு தெரியாமல் என்னென்ன தப்பெல்லாம் நடக்கும்னு நம்ம யோசித்து அதையும் நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறது இது உணர்த்துது. ஆனால் பையர் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாரே ஒழிய அதுக்கு அடுத்து ஆர்டர் கொடுக்காமல்ல, அந்த கம்பெனிக்கு அதே பையர் ஆர்டர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 7-8 வருஷமாக அந்த பையருக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இது மிஸ்டேக் ஆகிப்போச்சு அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சரில் இந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கடுத்து கன்சிக்வெண்ட்டாக ஆர்டர் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய ஷிப்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இது ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சு. இத்தனை வருஷம் நீட்டாக பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற பிளாக் மார்க் வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவங்க கவனமாக பார்க்காங்க. பையரும் இன்ஸ்பெக்ஷனை இன்னும் டைட்டன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். குவாலிட்டி எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணது எக்ஸ்போர்ட்டில் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். தேங்க்யூ.